வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சமையல் வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க பெரண்டை செடியில் இருக்க பெரண்டையை கிள்ளி தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி துவையல் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிச்சன் வீடியோலாம் வரும், கூடவே டிப்ஸுமே கொடுத்துருப்பேன் நிறைய. இப்போ வந்துட்டு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடியில் பெரண்டை செடியில் தான் இது வந்துட்டு லைட்டாக ஒரே ஒரு செடி தான் நட்டு வச்சுருக்கேன். அதுவுமே கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு டைம் இந்த மாதிரி கட் பண்ணி நான் துவையல் பண்ணியிருக்கேன். இப்போவுமே துவையல் தான் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறேன். ஏன்னாக்கா பெரண்டை இருக்கிறது நம்மக்கிட்ட கொஞ்சமாக தான் கிடைச்சது. அதனால் அதை மட்டும் வச்சு நம்ம செய்யலாம், அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கிள்ளிகிட்ருக்கேன். இந்த பெரண்டை வந்துட்டு எப்படி கிள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கணு வரைக்கும் தாங்க கிள்ளணும். 3 கணுக்கு மேலே போச்சுன்னா அது முத்தி போயிருக்கும். அதனால் அந்த எலசாக இருக்கிற வரைக்கும் 3 கணுக்கு மேலே போனாவே முத்தி தான் போயிருக்கும். அதனால் அந்த 3 கணு வரைக்கும் கிள்ளி எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி நம்ம உடச்சி இந்த மாதிரி பிச்சு பார்த்தோம்னா அந்த நார் வரும். அந்த நாரை வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி இருக்கிற நார், அந்த தோல், அது எல்லாமே நம்ம இப்படி உடச்சி எடுக்கும்போதே தன்னால் வந்துடும். நான் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்க அந்த லைட்டாக தோல், நார் எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடணும். இந்த பெரண்டையை வந்துட்டு நம்ம முத்தின தண்டு போட்டு செஞ்சோம்னா ஒரு மாதிரி நமிச்சல் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு மாதிரி அந்த நார் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால தான் அந்த எலசா போட்டு செய்யறது. இந்த எலசுலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுற்றி இருக்க நார், மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் செய்யணும். இல்லைனா ஒரு மாதிரி நமிச்சல் கொடுக்க வேண்டிய பொருள். ஆனாலும் இந்த பெரண்டை வந்துட்டு நமக்கு நல்ல பசியை தூண்டி நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. அதனால் கொஞ்சமாக கிடைச்சா கூட அதை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அது கூட ஏதாச்சும் போட்டு அரைச்சி துவையலாக பண்ணி சாப்பிடுங்க. இல்லை வேறு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னாலும் வேறு ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க, வேஸ்ட்டு பண்ணாதுங்க. நானுமே நம்ம மாடி தோட்டத்தில் ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கேன். அதில் கிடைச்சதை வேஸ்ட்டு பண்ணாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா புதினா தழை ஒரு 4 கிள்ளிக்கிட்டேன். இருக்கிறதே கொஞ்சமாக தானே இருக்குது, அதை மட்டும் போட்டு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிவிட்டு கூட ஒரு 4 புதினா தழையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இவ்வளோ தாங்க. புதினா தழை கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 2 பூண்டு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். பூண்டு, ஒரு வெங்காயம், தக்காளி ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வரமிளகாய் ஒரு 4 எடுத்து அதையுமே க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கிட்டேன். நம்ம வந்துட்டு பூண்டு உரிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூண்டை வந்துட்டு சமையலில் கம்மியாக யூஸ் பண்ணுவோம். உரிக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் சூடு பண்ணி தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு 10 நிமிஷம் இந்த பூண்டை வந்து இந்த மாதிரி புட்டு உதிர்த்து போட்டு திரும்ப அதை உரிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக வருங்க. சீக்கிரமாகவும் நம்ம உரித்து முடிக்கலாம். பூண்டுமே நம்ம உணவில் வந்துட்டு அடிக்கடி நிறைய எடுத்துக்கணும். அதனால் பூண்டுமே சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு அந்த பூண்டு உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி உரித்து எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ வந்துட்டு சிலிண்டரை பற்ற வச்சு லைட்டாக எண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெயை விட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் தான் போட போகிறேன். வரமிளகாவும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெரண்டையுடைய தண்டு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பெரண்டை தண்டு, வரமிளகாய் 2த்தையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் அப்படி வணக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூண்டு, வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா செவர விட்டுக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரம் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த புதினா தழையுமே போட்டுக்கிட்டேன். இந்த புதினா தழை போட்டு நல்லா அந்த புதினா தழை சுருங்கின லெவலுக்கு நல்லா வதக்கிறேன். இது வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியுமே போட்டிருக்கேன். அந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நான் வந்துட்டு புளி ஆல்ரெடி ஏற்கனவே லைட்டாக ஊற போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு புளியை வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான், தேவையான அளவுக்கு லைட்டாக எடுத்துக்கிட்டால் போதுமானதுன்னு நம்ம தக்காளியுமே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ வந்துட்டு லைட்டாக தேவையான அளவுக்கு உப்புத்தூள், மஞ்சத்தூள் இது 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புளியை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன்.
நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கிட்டு இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்துட்டு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால சூடாக இருக்கும்போதே போட்டு அந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். திரும்பவும் வானலை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை லைட்டாக விட்டு சூடு ஏறதுக்கப்புறம் கடுகு 4 கருவேப்பிலெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம துவையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த துவையில் அதை போட்டு அதில் போட்டு நல்லா அப்படி பரட்டி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படி பரட்டினாவே போதுமானதுங்க. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி எல்லாம் ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகும். தண்ணி ஊற்றாமல் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெரண்டை புதினா தழை இந்த மாதிரி மட்டும் வச்சு தக்காளி இந்த மாதிரி மட்டும் வச்சு கூட பருப்பு தேங்காய்னு சொல்லிட்டு எதுவுமே வைக்காமல் இந்த மாதிரி பெரண்டை துவையல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.